நான் வேணு கூட வாழ்ற அந்த நரக வாழ்க்கை வாழ்றதுக்கு தயவு செஞ்சு நீ என்ன கட்டாயப்படுத்தாத. நான் என் குழந்தைய தனியால வளர்த்துக்கிறேன். இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவன் என்ன கேரண்டி வேணா கொடுப்பான். கண்ணத்துல அரைஞ்சிட்டு போன பொண்டாட்டி தான் விரும்புற மாதிரி கையில கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் பாலாவோட சடலம் தான் நமக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்க. வேணுவோட அண்ணனும் மாமாவும் வந்திருக்காரு. நாம இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பேசிக்கலாம். இனிமே எப்பவுமே அந்த ஆளு உனக்கு குடும்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்புறம் என்னையும் பாலசுதாவையும் போன்ல வச்சு பேசின வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அன்னைக்கு மட்டும் அவன் கையில கிடைச்சிருந்தா அவனை நான் கொன்னே போட்டிருப்பேன். ரொம்ப ஒழுக்கமான ஆளா நடிச்ச அடுத்த நாள் தானே அவ தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு போய் அங்க குடிச்சிட்டு நீ அங்க பிரச்சனை பண்ண. பாலான்ற பிரச்சனையை வேணு கூட அனுப்பி வச்சுட்டு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணலான்னு மத்தவங்கள மாதிரி நீ அந்த விஷயத்துல ஆசைப்படுறனா இனிமே நடக்க போற விஷயங்களை எல்லாம் அவளோட விதின்னு நினைச்சு ஏத்துக்கிட்டு நம்ம பாலாவை மறந்துடலாம். ஏன் உள்ள வந்து உட்கார வேண்டியதானே? உட்கார்ந்து பேசுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லம்மா. புனேல இருந்து வேணு வந்திருக்காரு. அவரை பத்தி சொன்னாலே நீ எதுக்காக மூஞ்சி திருப்பிக்கிற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெஞ்சுக்குள்ள இடி வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். நீ சொல்றத பார்த்தா அவர் உன்னை கொல்ல வந்த மாதிரி இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. நீ உள்ள வந்து உட்காருவா. நம்ம பேசி எந்த ஒரு முடிவு எடுக்காம நீ அங்க வர்றது எந்த யூஸும் இல்ல. உங்களுக்கும் அஜய்க்கும் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணு கிடைக்கணும்னா நான் என் வாழ்நாள் முழுக்க அந்த சந்தேக பிசாசோட சேர்ந்து வாழணும். அதையும் நான் ஏத்துக்கிறேன். போதுமா? கூட பிறந்தவங்களுக்காக நீ எந்த ஒரு தியாகம் செய்ய வேண்டாம். பின்ன தங்கச்சிக்காக அஜய் நீயும் செய்வியா? சரி, அதை விட அது உங்களுக்கு எதிர்காலத்துல எந்த நஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னு ஒத்துக்கலாம். ஆனா சொந்த அப்பா அம்மா என்னை எப்படியாவது தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நல்ல காலம் வந்து முன்னாடி நிக்கும் போது கண்ணுல தூசி விழுந்த மாதிரி கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுல வந்து இருக்கக்கூடாது. எது எப்படியும் அவங்க அளவுக்கு சுயநலங்கிறது உனக்கும் அஜய்க்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உன்னை கட்டி கொடுத்துட்டு உன் பிரச்சனைக்கு நாங்களும் பின்னாடி ஓடி வரோம்ல, அதுதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பு. இல்ல அரியண்ணா, தப்பு என்னோடதுதான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் தலையில ஒரு பிசாசை கட்டி வச்சீங்கல்ல, அந்த பிசாசை நான் பாதி தூரத்துல எரியணும்னு நினைச்சது தப்பு தானே? இந்த அளவுக்கு திமிரு தெனாவட்டெல்லாம் எந்த ஒரு பொண்ணும் காட்டக்கூடாதுல்ல. நீ இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். யார வேணாலும் தூக்கி எறிஞ்சு பேசலான்னு உன்னோட நினைப்பு இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். உன் மனசுல பட்டதை டக்குன்னு சொல்லிட்டல்ல, ரொம்ப சந்தோஷம். அப்பாவும் அம்மாவும் சொல்ற மாதிரி உன்னுடைய விதிதான் எல்லான்னு அப்படின்னு சொல்லாம இருந்தீங்க. இனிமே என்னுடைய பிரச்சனையை என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்க சொல் பேச்சு கேட்டு நான் நடந்துக்கிறேன். போதுமா? பேசு. உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு பேசணுமோ பேசு. எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹரியண்ணா. எதிர்த்து நின்னு பேசக்கூட எனக்கு இப்ப சக்தி இல்ல. இனிமே நீங்க காட்டுற வழியிலேயே நான் நடந்து பாக்குறேன். ஆனா நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கைன்னு நீங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். வேணு கூட உனக்கு ஒத்து போகுமான்னு கடைசியா ஒரு முறை நம்ம முயற்சி பண்ணி தான் பாப்போமே. அப்பா அம்மா கண்கண்ட தெய்வம் தானே சொல்லுவாங்க. கடவுள் சொன்ன வார்த்தைய மீற முடியாதுல்ல, அதுல இருந்து ஓடி தப்பிக்கவும் முடியாதுல்ல. நான் என்ன செய்யணும்னு மட்டும் நீ இப்ப சொல்ல. கூடிய சீக்கிரம் இந்த ஹாஸ்டலை விட்டு நீ வெக்கேட் பண்ணிடு. நம்ம எல்லாரும் வேணு கூட சேர்ந்து ஒரு நாள் சைக்காட்ரிஸ்ட போய் பார்ப்போம். அந்த ஆள் சொல்ற டாக்டர் கிட்ட எல்லாம் போகாதண்ணா. நாமளே ஒரு நல்ல டாக்டரை தேடி கண்டுபிடிப்போம். மெடிக்கல் ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒரு டாக்டர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட நான் ஏற்கனவே விசாரிச்சிட்டேன். பத்திரிக்கையில மன ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவர் அவரு. அப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா? வேணு எப்போ ஃப்ரீயா இருக்காருன்னு தெரியணும்ல. ஓ, எல்லாமே அந்த ஆளுடைய வசதிக்கு தானே பண்ண முடியும். என்ன ஆனாலும் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆக நீ ரெடியா இருந்துக்கோ. வீடு, வேலை, ஹாஸ்டல் எல்லா இடத்துல இருந்தும் என்னுடைய வேற அறுத்து எரிஞ்சிட்டு என்ன ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி அந்த ஆளுடைய காலடியில என்ன தள்ளி விடணும். இந்த நாடகம் அதுக்கு தானே. என்னமா உனக்கு புரியல? எங்க வேணாலும் வரேன். இந்த பாலசுதாவால
உங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னு நாளைக்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதா? பாலா, வீட்ல எல்லாரும் ஒத்த கால நின்று எனக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். உன் அக்கா விஷயம், பாலா பிரச்சனை எல்லாம் கேட்டப்புறம் எனக்கு பயமா இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அஜிதா. எல்லா ஆம்பளைங்களும் மோசமானவங்களும் இல்ல, அதுக்காக நல்லவங்களும் இல்ல. அதை கண்டுபிடிக்க வேற வழியே இல்லையா? கழுத்துல 3 முடிச்சு விழுந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லையே. என்னாச்சு பாலா? சைக்காட்டிஸ்ட வந்து பாக்குறேன்னு வேணும் ஒத்துக்கிட்டான் போல இருக்கா. ஒரு தடவை சைக்காட்ரிஸ்ட பார்த்து பேசிட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதா என்ன? டாக்டர் சொன்னா மறுபடியும் வருவான் போல இருக்கா. என்னானாலும் நீ டாக்டரை பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிடு. சைக்காட்டிஸ்ட் தானே, நீ வெக்கப்படாம சொல்லு. எல்லா விதமான பிரச்சனையை பத்தியும் படிச்சவங்க தான் அவங்க. நான் இதுவரைக்கும் அனுபவிச்ச கொடுமையோட ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்றத நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்கு. டாக்டர் தான், சைக்காட்டிஸ்ட் தான், எல்லாம் சரிதான். இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட தானே நான் இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லணும். இங்க பாரு பாலா, நீ இப்படிலாம் நினைச்சா என்ன பண்றது? லேடிஸா இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆம்பளை டாக்டர் கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொல்றது இல்லையா? ஆம்பளைங்க கைனகாலஜிஸ்டா இருக்காங்கல்ல. வியாதி சிகிச்சைன்னு வந்துட்டாலே அங்க ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமே இல்ல. டாக்டர் பேஷண்ட் தான். நான் சொல்றதெல்லாம் டாக்டர் நம்புவார் அனு? இப்படிதான் இந்த உலகத்துல நடக்குதுன்னு எல்லாருமே சந்தேகப்படுவாங்கல்ல. மனநல பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்ல பாலா. அவங்க நினைப்பு எல்லாமே விசித்திரமாவும் பைத்தியக்காரத்தனமாவும் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்டால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, மன ரீதியான பிரச்சனை எல்லாம் அவரோட முகமூடின்னு தோணுது. யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னா பெண்களை எப்படி வேணா கொடுமைப்படுத்தலான்ற தெனாவெட்டு. உன்னோட அண்ணன் இப்படி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போறதுக்கு பதிலா கையில ஒரு அருவாளோட போயிற ஆளா இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் உன் மேல கை வைக்க அவன் 100 தடவை யோசிப்பான். புருஷனை நம்ம செலக்ட் பண்ணலாம் அர்ச்சிதா. ஆனா அப்பாவையும் கூட பிறந்தவங்களையும் செலக்ட் பண்ண முடியாதுல்ல. கிடைக்கிறத அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது வேணுவோட விஷயத்துல வேண்டாம் பாலா. அந்த ஆள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு சுயமா முன் வந்து தயாரானா மட்டும்தான் நீ அந்த ஆள் கூட போறத பத்தி யோசிக்கணும். ஒரு விஷயம் உறுதியா சொல்லலாம் பாலா, கவுன்சிலிங்காலேயோ அட்வைஸாலேயோ முழுசா சரி பண்ற விஷயம் இல்ல இது. என் அக்கா புருஷன் விஷயத்துல எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி இருந்ததுன்னா வேணுகோபால் ஒரு தடவை மட்டும் தான் ட்ரீட்மெண்ட்க்கு வருவான். அட்வைஸ் எல்லாம் கேட்டு மண்டே ஆட்டுவான், அவ்வளவுதான். தொடர்ந்து மெடிகேஷன் தேவைப்படுற வியாதி தான் இது. ஆனா ஒரு ஹோமியோ மாத்திரை கூட சாப்பிட இவங்க யாரும் முன் வர மாட்டாங்க. அப்ப நான் கிளம்புறேன் பாலா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு.
வாங்க வேணும். வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? அரை மணி நேரம் ஆச்சு. நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவங்க. பாலசுதாவை உள்ள கூப்பிடுறாங்க. மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ். வந்து உட்காருமா. கம் ஆன், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ஒருத்தன் கல்யாணமான முதல் நாள்ல இருந்து வேணுகோபால் உங்ககிட்ட நடந்துகிட்டது இந்த மாதிரி தானா? எனக்கு வேற யார்கிட்டயாவது காதல் இருந்துச்சான்னு தான் அவரை என்ன கேட்டாரு. உங்களோட பாஸ்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணாரா? எனக்கு ஏதாவது அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த ஆளுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தான். எனக்கு அந்த மாதிரி எந்த உறவும் இல்லைன்னு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சை நிப்பாட்டிட்டான். அன்னையில இருந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வர வரைக்கும் அந்த ஆள் குடிக்காம ஒரு நாள் கூட இருந்தது கிடையாதா. குடிக்காதப்ப எப்படி நடந்துக்குவாரு? காலையில எந்திரிக்கும் போது அப்படியே புது மனுஷனா இருப்பாரு. அப்படியே திடீர்னு கேரக்டர் சேஞ்ச் ஆயிடும். பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல திடீர்னு வயலண்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் எது பண்ணுவார்னு அந்த ஆளுக்கு கூட தெரியாது. தான் மனுஷன் ஜென்மங்கிற ஒரு நினைப்பு கூட இல்லாம அந்த ஆள் என்ன கொடுமைப்படுத்துவாரு. இல்ல ஓகே ஓகே பாலா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களுக்கு அஃபேர் மாதிரி ஏதாவது? இருந்துச்சு. வேணுக்கு அந்த விஷயம் தெரியுமா? இல்ல. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் பத்தி வேணு உங்ககிட்ட பேசியிருக்காரா? என் வீட்டில் இருக்கும்போது பழைய ஆல்பத்தை பார்த்ததும் இம்பேலன்ஸ் ஆன மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். காலேஜ் டைம்ல டூருக்கு போனப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்ததுக்கு தான் அது காரணம். அந்த மாதிரி நேரத்துல சுத்தி இருக்கவங்கள மறந்துட்டு ரியாக்ட் பண்ணிருக்காரு, அப்படிதானே? ஆமா. என் வீட்டில் அப்பா அம்மா தம்பி இருக்காங்கங்கிற நினைப்பு கூட இல்லாம காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசினாரு. அந்த நேரத்துல நாம ஏதாவது அவரை மீறி பேசிட்டோம்னா அதுக்கு அடிச்சு மிதிச்சு கொண்டுடுவாரு. மற்ற ஆண்களோட பேரை உங்க கூட சேர்த்து வச்சு சில கதைகள் சொல்லுவாரா? ஐ மீன் அவங்க கூட இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு சந்தேகப்படுவாரா? அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே டாக்டர். என் அப்பா தம்பின்னு எல்லாரையும் சேர்த்து வச்சு பல தடவை அந்த மாதிரி பேசியிருக்கான். அந்த ஆளுக்கு சந்தேக வியாதி அதிகம். நீங்க சொல்ற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வேணுகோபால் ஒரு டிலூஷன் டிசார்டர் பேஷண்ட் நினைக்கிறேன். சும்மா தோணுது கிடையாது டாக்டர், அது எனக்கு உறுதியா தெரியும். மற்றபடி குடிகாரனோ இல்ல ட்ரக் அடிட்டோ இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எப்பவுமே தானா முன் வந்து டாக்டர் சந்திக்க வரமாட்டாங்க. ஆனா வேணுகோபால் அதுக்கும் தயாரா தானே வந்திருக்காரு. நானும் என்னுடைய வீட்டாளுங்களும் கம்பல் பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்.
எப்படியாவது அந்த ஆளுக்கு என்ன கூட்டிட்டு போகணும். ஒரே மீட்டிங்கில் அவரோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஆளுங்க எந்த பிரச்சனையும் சந்தர்ப்பத்தையும் மற்றவங்களையும் ரொம்ப எச்சரிக்கையோடையும் சந்தேகத்தோடையும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்குற பார்வை வேற, அவங்க பார்க்கறது வேற. நம்ம சொல்ற எதையும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. சந்தேக புத்தி இருக்கிற புருஷன் மனைவியோட ஒவ்வொரு அசைவையும் அவளுக்கு தெரியாம அவன் கண்காணிச்சுட்டே தான் இருப்பான். அது எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். நான் எங்க போனாலும் என் பின்னாடி தான் நிப்பான். நான் யாரையாவது பாக்குறேனா இல்ல என்ன யாராவது பாக்குறாங்களான்னு அதெல்லாம் தான் கவனிப்பான். 25 வயசு முதல் 90 வயசு வரைக்கும் எப்ப வேணாலும் இந்த வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க சந்தேகப்படுற மாதிரி வேணுகோபாலுக்கு டில்யூஷன் டிசார்டர் இருந்தா கூட இது ஆரம்ப கட்டம்தான். இது ஆரம்பம்லாம் கிடையாது டாக்டர். ஹை வோல்டேஜ். இங்க பாரு பாலசுதா, எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, வெட்டித்தள்ளு, சரியாயிடும், சகிச்சுக்க அப்படிலாம் சொன்னா போதும்ல. ஆனா அனுபவிக்கிறதெல்லாம் நான் தானே டாக்டர். உன்னோட நிலைமை எனக்கு புரியுது பாலசுதா. பட் டாக்டர்ன்ற முறையில் ஒரு சைடு மட்டும் கேட்டு என்னால் முடிவெடுக்க முடியாதுல்ல. அந்த ஆளு உண்மையை சொல்லுவான்னு நீங்க நம்புறீங்களா டாக்டர்? அவர் வியாதியிலிருந்து முழுமையாக விடுபடணும்னு நினைச்சாருன்னா வேணுகோபால் என்கிட்ட உண்மையை தான் சொல்லுவார். வேணுகோபால் இதுக்கு முன்னாடி ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துருக்காரா? இல்ல டாக்டர், இல்லைன்னு தான் எனக்கு தோணுதா. அவரோட இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வீட்டில் உள்ளவங்க கவனிச்சதே இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா வேணுகோபன் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் தயாராக மாட்டான். செக்ஷுவல் பர்வர்ஷன் அவர்கிட்ட இருக்கா? இருக்கு டாக்டர். அது எந்த மாதிரின்னு மட்டும் கேட்காதீங்க. என் உடம்பையும் மனசையும் வேதனைப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் அந்த ஆளால முடிஞ்ச எல்லாத்தையுமே அவன் செய்வான். என்ன இருந்தாலும் நான் ஒரு டைம் வேணுகிட்ட பேசி பார்க்குறேன். தேங்க்யூ டாக்டர். ஆ வேணும் சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? நான் சொன்ன எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டாரு. சந்தேகங்கிற விஷயம் 1க்கு 2 தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் சொல்றத நம்புறதுக்காவது ஒரு ஆள் இருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். வேணுகோபால் உட்காருங்க. மிஸ்டர் வேணு, உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது யாரு? என்னோட அம்மா தான். அதுக்கப்புறம் பாலா என்னோட மனைவி. எத்தனை நாளா உங்களுக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்கு? ஏறத்தாழ ஒரு 14-15 வயசுல இருந்தே இருக்கும். குடிச்சிட்டு அம்மாவை திட்டுவீங்களா? திட்டுவீங்களா? இல்ல, இது வரைக்கும் அப்படி திட்டினதில்ல. அப்புறம் எதுக்கு உங்க ஒய்ஃபை திட்டுறீங்க, அடிச்சு காயப்படுத்துறீங்க? நான் குடிக்கிறேங்கிறது உண்மைதான். போதை தலைக்கேறினதும் சில சமயம் அவளை துன்புறுத்தி இருக்கேன். அதெல்லாம் என்னோட தப்பு தான். ஆனால் அவ இல்லாமல் என்னால் வாழ முடியாது டாக்டர்.
பார்ட்னரை இழந்துருவோங்கிற பயமா? அதனால தான் அவங்க வச்ச எல்லா டிமாண்டுக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? அதான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னீங்களா? டாக்டர், உங்ககிட்ட பாலா என்னெல்லாம் சொன்னான்னு எனக்கு தெரியாது. அவ உங்ககிட்ட என்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாலோ அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். சத்தம் போட்டு பேசுறதுக்கே யோசிக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு அப்பாவி பொண்ணு தான் பாலா. அப்படிப்பட்ட அவளுக்கு எங்க குடும்பத்தோட கல்ச்சரோட இணைஞ்சு போறதுக்கு இது வரைக்கும் செட் ஆகல. வீட்டுக்குள்ள பார் வச்சிருக்கிறத தான் நீங்க கல்ச்சர்னு சொல்றீங்களா? இல்ல, அது எங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. அதை நாங்க நிறுத்திக்கிறோம். தப்பு எல்லாமே என்னோட தான். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிறேன். பொண்டாட்டிய காரணமே இல்லாம சந்தேகப்படுறது, சித்திரவதைப்படுத்துறது, அவளுக்கு யார் கூடயோ தொடர்பு இருக்குன்னு அதை சொல்லி அவமானப்படுத்துறது, இதெல்லாம் ஒரே நாள்லயோ ஒரு வருஷத்துலயோ மாத்திக்க முடியற விஷயமே இல்லை. அப்போ எனக்கு மன ரீதியா பிரச்சனை இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும்போது அவ எடுத்தறிஞ்சு பேசினா எனக்கு கோபம் வரதானே செய்யும். அப்படி கோபம் வரும்போது ஓங்கி ஒரு அறை விட்டுருவேன். அது உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையா? நீங்களே சொல்லுங்க. என்னோட பொண்டாட்டிக்கிட்ட வேற ஒருத்தன் லிமிட் மீறி நடந்துக்கிட்டா எனக்கு அது பிடிக்காது. நான் கேட்பேன். அது அவன் மேல இருக்கிற கோபத்தினால இல்ல, பாசத்தினால தான். இந்த செல்ஃபிஷ்னஸ் ஒரு விதமான வியாதியோட தொடக்கம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல டாக்டர், உங்க பொண்டாட்டிக்கிட்ட ஒருத்தன் எல்லை மீறி நடந்துகிட்டான்னா பரவாயில்ல, அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு விட்டுருவீங்களா? டாக்டர், நீங்க எப்படி பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நானா இருந்தா அவ கணத்துல ஓங்கி விட்டுருவேன். அது ஹீரோயிசம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுவீங்க. அவங்கள ரகசியமா வாட்ச் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஏதோ அஃபேர்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. கொடூரமா அடிக்கிறது, மிதிக்கிறது. இதெல்லாம் பாலா சொன்னது தானே? இதை விட இன்னும் நிறைய கதைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். டாக்டர், நீங்க நம்புவீங்களா? ஒண்ணுங்க சொல்லிட்டா அது எல்லாமே உண்மை. ஆம்பளைங்க நெஞ்ச பொழந்து கட்டினா கூட அதை யாரும் நம்ப மாட்டாங்க, இல்லையா? கூல் கூல் கூல், ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். கண்ட்ரோல் பண்ண முடியாம திடீர்னு வர கோபம், இந்த மாதிரி எல்லாம் கோபம் வரும்போது கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவீங்கல்ல? அப்புறம் பொண்டாட்டிய காட்டுத்தனமா அடிப்பீங்க. கழுத்தை நெரிச்சு கொல்ல கூட முயற்சி பண்ணுவீங்க. ஒரு விதமான பார்டர் லைன் பர்சனாலிட்டி. உணர்வுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது கோவத்திலிருந்து சந்தோஷத்துக்கு மாறும், அப்புறம் சோகத்துக்கும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். 1-2 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சமாளிச்சு தப்பிக்காதீங்க வேணும். நான் உங்களை புரிஞ்சு தான் பேசுறேன். நீங்க உங்க மனைவியை ஒரு நிமிஷம் ஆத்மார்த்தமா நேசிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த நிமிஷம் அதை விட பயங்கரமா வெறுத்துடுறீங்க, சரிதானே? எனக்கு எனக்கு பாலா கிட்ட எந்த வெறுப்பும் இல்லை. புயல் காத்து மாதிரி ஒரு வயலண்ட் பிஹேவியர் எப்போ உங்ககிட்ட இருக்கு. அதை ட்ரீட் பண்ணி தான் மாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மன ரீதியா பிரச்சனை இருக்கிற ஒரு பேஷண்ட்டை மாத்துன்னு அவ சொன்னாளா? நான் சொன்னது என்னோட ஒப்பீனியன் தான். இதுக்கு மேலேயும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா உங்களுக்கு நடக்க போறது மிகப்பெரிய பேரிழப்பா இருக்கும். ஒண்ணுல நீங்க ஒரு கொலைகாரனா மாறிடுவீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க தற்கொலை பண்ணிக்குவீங்க. கொலை, குட் பிளே. இப்படி எல்லாம் என்ன பயமுறுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன ஒரு மென்டல் ஆக்கலான்னு பாக்குறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க சொல்ற எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா பாலா எனக்கு கிடைக்கணும். அவ என் கூட வர தயாராயிட்டான்னா நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் தயாரா இருக்கேன். அது எல்லாம் என் பாலாவுக்காகத்தான், என் பாலசுதாவுக்காகத்தான். ஓகே வேணும், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. என் பாலாவுக்காகத்தான்.
ப்ளீஸ் சிட் டவுன். உங்க சகோதரி கிட்ட பேசினதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஓப்பனா சொல்லணும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு மனோவியாதி தான் வேணுக்கு இருக்கு. சந்தேகம் வியாதிங்கிறது பலவிதமா இருக்கு. அந்த ஆளு முற்றிலும் குரோனிக் பேரனாய்டா இருக்காரு. அப்புறம் செக்ஷுவலி பர்வர்டட். ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்குறதுங்கிறது ஒரு ஹிமாலயன் டாஸ்க் தான். ஜீன் வழியா ஹெரிடிட்ரி வழியா ஒரு ஆளுக்கு கிடைக்கிற பிஹேவியர் டிஃபெக்ட் தான் இது. அதனால மருந்து கொடுத்தெல்லாம் இதை சரி பண்ண முடியாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் சாதாரணமாக நடக்கும். மேரேஜ் லைஃப் கண்டினியூ பண்ணுறத எந்த ஒரு டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம கல்ச்சர் வேற மாதிரியில் இருக்கு. ஆனா அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. உங்கள் சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்னாங்க. அது நிஜமாவே பெரிய பிரச்சனை தானே? ட்ரீட் பண்ணி குணப்படுத்த முடியாத டாக்டர்? முக்கியமான விஷயம் என்னன்னா, பேஷண்ட் இதில் முழுமையாக கோஆப்ரேட் பண்ணாதான் முடியும். அந்த ஆளுக்கு ஒரு வியாதி இருக்குங்கிறத அவர் ஏற்றுக்கணும். அதை ட்ரீட் பண்ணி குணப்படுத்தினாதான் தனக்கும் குடும்பத்துக்கும் உண்மையான சந்தோஷம் திரும்ப கிடைக்கும்னு பேஷண்ட் புரிஞ்சுக்கணும். ரொம்பவே வெளிப்படையாக அவர் தன்னுடைய வியாதியை ஏற்றுக்கணும். ரொம்ப காலத்துக்கு மெடிகேஷன் எடுத்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். வேணுகோபால் அதுக்கும் தயார் தான். அப்படித்தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவருக்கு பாலாவோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கு சார். அதனால தான் அடிக்கடி அவளை பார்க்க வரணும்னு அவளை கூட்டிகிட்டு போகவும் அவர் ஆசைப்படுறாரு. அது குடும்ப வாழ்க்கை மேலே இருக்கிற ஆசைனாலன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பெர்வர்டட் செக்ஸ் தானே அந்த ஆளோட வீக்னஸ். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏத்த இற உண்டாட்டி தான். இந்த மாதிரி ஆளுங்க வெப்சைட்டுக்கோ அந்த மாதிரி இடங்களுக்கோ போக மாட்டாங்க. காரணம், அங்கெல்லாம் இவங்களோட கொடூரமான முகத்தை காட்ட முடியாதுல்ல. கூட இருக்கிற பார்ட்னர் பயந்து நடுங்கிறவளாவும் தான் செய்கிற துன்புறுத்தல்களை சகிக்கிறவளாவும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன விலை கொடுத்தாவது அந்த உறவை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம், இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இவங்கள மாதிரி ஆளுங்க சொல்ற எதையுமே நம்ம நம்பக்கூடாது. அவங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக பொய் சொல்றதுக்கும் சத்தியம் பண்றதுக்கும் எப்பவும் தயாரா இருப்பாங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண வேண்டியது தான் என்னோட வேலை. சரியா வருமானு பண்ணி பார்க்கலாம் டாக்டர். அப்படி இல்லைன்னா என் தங்கச்சி வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும். பூனேல வேலை செய்கிற ஆள் எப்படி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாரு? மருந்து கவுன்சிலிங் எல்லாம் சேர்ந்தது தான் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட். மாசத்துக்கு ஒரு முறை வேணும் இங்கே வர்றதுக்கு தயாராக தான் இருக்காரு. மெடிகேஷன் புனேல இருந்தாலும் எடுக்கலாம்ல. அதை பற்றி நம்ம அடுத்த சிட்டிங்கில் முடிவு பண்ணலாம். நான் வேணுகோபால்கிட்ட நெக்ஸ்ட் வீக் வர முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் சொன்னார். அது போதாதா டாக்டர்? போதும்னா போதும். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் ஒரு முறை யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாருங்க. தேங்க்யூ டாக்டர். வேணும் உங்களால் மறுபடியும் இங்கே எப்போ வர முடியும்? அது லீவு கிடைக்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். புனேக்கு போனதுக்கு அப்புறம் தான் கிளியர் அதை பற்றி சொல்ல முடியும். ஒரு மாசத்துக்குள்ள உங்களால் வர முடியும்ல? அதெல்லாம் முடியும். வேணுவே சொல்லட்டும். ஒரு மாசத்துல நான் வரேன். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதில் என்ன சந்தேகம்?
ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கேன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. ம் சரி. அப்படின்னா பாலாவை நான் இன்னைக்கே கூட்டிட்டு போனால. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். சரிப்பா, வா நம்ம போலாம். வரோம். சரி. போலாம். அண்ணா ஒரு நிமிஷம். நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாரு? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் மன ரீதியான பிரச்சனை வேணுக்குலாம் இல்ல அப்படின்னு டாக்டர் சொன்னாரா? இங்க பாரு பாலா, வேணு சாடிஸ்ட்ன்ற நினைப்ப முதல்ல உன் எண்ணத்துல இருந்து அழி. நம்ம விடா முயற்சி பண்ணோம்னா வேணுவோட பிரச்சனை சரி பண்ணிடலாம் சொல்லிதான் டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. யாரு முயற்சி பண்ணா? வேணு தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். ட்ரீட்மெண்ட் விஷயத்துல முழு மனசோட கோஆபரேட் பண்ணணும். அதுக்கு அந்த ஆள் தயாராவான்னு உனக்கு தோணுதா? இப்பவே இங்க வரைக்கும் வந்திருக்கானா அது பரிபூர்ண மனசோடைய வந்திருக்கான்? இல்ல, இது எல்லாமே ஒரு நடிப்பு தான். அந்த ஆளுக்கு என்னை தூக்கி போட்டு பந்தாடுறதுக்கு மறுபடியும் நான் அவனுக்கு கிடைக்கணும். ஹேய், அதுக்காக ஒருத்தன் இப்படி அவமானப்பட்டு மென்டல் மாதிரிலாம் நடிச்சிட்டு இருப்பானா? டாக்டர் சொல்ற எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒருத்தன் ரெடின்னு சொல்லுவானா? ஒருத்தர் குடிபோதையில் செய்யற விஷயங்கள் எல்லாம் ட்ரீட்மெண்டால குணப்படுத்திடலாம். இங்க பாருண்ணா, இது போதை பழக்கத்தால வர எந்த பிரச்சனையும் கிடையாது. குடிக்காத நேரத்திலையும் அந்த ஆள் ஒரு மிருகம். டெலிஷன் டிசார்டர், சந்தேக வியாதி, அதுதான் அந்த ஆளுடைய பிரச்சனை. இப்ப அந்த ஆளுக்கு வியாதி முத்தி போச்சு. இந்த விஷயம்லாம் உனக்கே தெரியும்னா அப்புறம் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நீயே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. அண்ணா, இப்ப நீ ஏன் சைடா இல்ல அந்த ஆள் சைடா? வேணு ஒரு மென்டல்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பேஷண்ட் கிட்ட காட்ட வேண்டிய கருணைய நீ அவர்கிட்ட காட்டியிருக்கியா? நீ திரும்ப வேணும்ன்றதுக்காக நீ சொன்ன மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட பார்க்க அவர் வந்தார்ல. இந்த விஷயத்துல நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும். அந்த மனுஷனை நான் மறுபடியும் நம்பணுமா, நேசிக்கணுமா? பாலா, வியாதியை தான் வெறுக்கணும், பேஷண்ட் எல்லாம் வெறுக்க கூடாது. வியாதியை குணப்படுத்த மருந்தோட சேர்த்து கவுன்சிலிங்கும் தெரப்பியும் தேவைப்படும். ஆனா இதுல இருந்து அவர் வெளியே வரணும்னா உன்னோட முழு சப்போர்ட் வேணுக்கு கண்டிப்பா தேவை. அதை உன்னால கொடுக்க முடியலன்னா இதை நம்ம இங்க வச்சே முடிச்சுக்கலாம். தேவையான இடத்துல அவரை பத்தி விசாரிக்காம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதனால வந்த பிரச்சனை தான் இது எல்லாமே. அதுவும் என்னுடைய தப்பு தான், சரிதானே? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. இது யார் செஞ்ச தப்பா இருந்தாலும் அதோட நஷ்டம் உனக்கு தான். வேணு இப்போ உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் மட்டும் இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தையோட அப்பாவும் அவர் தான். ஒரு முடிவெடுக்கும் போது அந்த விஷயத்துக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுத்தாகணும். உன்னை எப்படியாவது வேணு கூட அனுப்பி வச்சுட்டு ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டோன்ற நினைப்பு எனக்கு இல்ல. எல்லாம் பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்கும்னு எனக்கு தோணல. நீ இப்பதானே வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள முடிஞ்ச மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கிய பாலா. நான் என் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அதோட என் வாழ்க்கை அவ்வளவுதான்.
இப்ப நான் என்னால எனக்கு பிறக்க போற குழந்தை நினைச்சு என்னால வாழ முடியும். பிறக்க போறது பொண்ணா இல்ல ஆண் குழந்தையா, அத பத்தி யோசிக்கலாம். அதுக்கு தேவையான டாய்ஸ், சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுங்களை வாங்கி வைக்கலாம். அப்படி அப்படி கேட்கப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கு. அந்த பாழா போன புகுந்து வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சுட்டேன்னா என்னுடைய மொத்த சந்தோஷமும் நாசமா போயிடும். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? வேணு கூட இனிமே வாழ முடியாதுன்னு சொல்ல வரியா? நான் அனுபவிச்ச கொடுமையில 10ல் 1 பாகம் கூட உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா மறுபடியும் அவன் அதே மாதிரி செஞ்சானா? அப்படிலாம் இனிமே நடக்காதுன்னு தான் வேணு வாக்கு கொடுத்துருக்காருல. அந்த வார்த்தைக்கு எத்தனை நாள் உயிர் இருக்கும்? நம்ம அதை பாத்துக்கலாம். அவர் கொடுத்த வாக்கு அவர் காப்பாத்தலனா இனிமே நீ அங்க தங்க வேண்டாம், திரும்ப வந்துரு. அடுத்த நிமிஷமே இந்த உறவுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். வா. சரி, நீ போன, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வேணு நாளைக்கு வராரு. அது நாளைக்கு தானே? இனிமே எதுக்கு ஹாஸ்டல்? நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். தெரிஞ்சும் தெரியாமலும் உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்கான பரிகாரமா இதை நினைச்சுக்கிறேன். உன்னோட வாழ்க்கையில இருந்து கண்ணீர் இல்லாம அந்த வீட்டுக்கு நீ போகிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காது பாலா. வருத்தம் தாங்க முடியாத நிலைமை வரும்போது நான் சொல்ற வார்த்தைங்களுக்கு ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கும். அது சில நேரத்துல அப்படி நடந்துருது. மத்தபடி நான் வேணும்னே யாரையும் அப்படி சபிக்க மாட்டேன். இந்த உலகத்துல என்ன மாதிரி வயசுல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் எனக்கு தானே இந்த விதியை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. உன்னோட ஃபியூச்சருக்கும் அஜயோட ஃபியூச்சருக்கும் நான் ஒரு பிளாக் மார்க்கா இருக்க மாட்டேன். எங்களுக்காக நீ எந்த தியாகமும் செய்ய வேண்டாம். முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை தான் இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம சொன்ன வார்த்தையையும் மீறி அவன் திரும்பவும் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினான்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில அந்த வேணுகோபால் இருக்க மாட்டான். எல்லா விஷயத்தையும் டாக்டர் கிட்ட ஓப்பனா சொன்னியா? அதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? அவரு என்கிட்ட எதுவும் சொல்லல. வேணுகோப்பனை பார்த்துட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உங்க அண்ணன் டாக்டர் பார்த்து பேசினாரா? ட்ரீட் பண்ணி குணப்படுத்தலான்னு டாக்டர் சொன்னாராம். வேணு வந்து உன்கிட்ட ஏதாவது பேசினானா? என்கிட்ட எதுவும் பேசல. இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போட்டுமான்னு ஹரியன் கிட்ட கேட்டான். அது உன் மேல இருக்கிற காதல் அன்புனால இல்ல, அவனுக்கு தூக்கி போட்டு பந்தாட ஒரு பொண்ணோட உடம்பு வேணும். அப்போ நீ அந்த ஆள் கூட போகலான்னு முடிவே பண்ணிட்டியா? வேற என்ன பண்ண சொல்ற அர்ச்சிதா? அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வேணுகோபால் பழையபடி மாறிட்டானா? நீ அடுத்த நிமிஷமே கிளம்பி இங்க வந்துரு, அவ்வளவுதான். அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லானு. அந்த ஆள் நினைச்சா என்னை தடுத்து நிறுத்தலாம். அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த வீட்டுல ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னா கூட அங்க இருக்கிற மக்கள் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நீ சண்டை போட்டு வந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படிதானே? என்னுடைய பிரச்சனை வீட்டுக்காரங்களுக்கு ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வேணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டான். அந்த அளவுக்காவது நடந்துச்சுல. இதெல்லாம் அந்த அளவு நல்ல விஷயம் சொல்லவே முடியாது பாலா. உன்கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசுவாங்களே தவிர வீட்டு ஆளுங்களும் சொந்தக்காரங்களும் வேற என்ன செய்வாங்க? மருந்து மாத்திரை சாப்பிட வேணும் தயாராகலன்னா நீ என்ன பண்ணுவ? கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பியா? நான் வேற என்னதான் பண்ண முடியானோ? என் விஷயம்ல உங்களுக்கு தெரியும்ல. என்ன ஆனாலும் கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு நீ உயிரோட இருந்தேன்னா நாம மறுபடியும் சந்திக்கலாம். நீ போய் 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் நீ உங்க அண்ணனை உன் புகுந்த வீட்டுக்கு வர சொல்லு. வேணு கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீ உங்க அண்ணன் ஹரியோட சேர்ந்து திரும்ப வந்துரு. உனக்கு அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து பார்க்கட்டும் நீ உயிரோட இருக்கியான்னு.
சட்டம் சம்பந்தமான ஆளுங்களையும் இனிமே நீ வீட்டுக்கே கொண்டு வராத. அதுக்கப்புறம் அது உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அப்பா அம்மா ஹரி எல்லாரும் சேர்ந்து பாலாவை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. நீ லீவ் எடுத்து வந்ததுனால தங்கச்சியை கடைசியா பாக்குற அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்குல்ல. நான் இத்தனை நாள் ஹாஸ்டல்ல தனியா தங்கியிருந்தேன். அப்போ ஒரு எலுமிச்ச ஊறுகாவது கொடுத்து விடணும்னு உனக்கு தோணுச்சாமா? வாழ்க்கையில இனிமேல் அவன் மறக்கவே முடியாத அளவுக்கு வேணும்னே ஒரு பாடத்தை கத்துக் கொடுப்பாரு பாருங்க. அண்ணனோட பொண்டாட்டியா, அந்த மரியாதைலாம் முன்னாடி வேணு அண்ணனை அரைஞ்சிட்டு இறங்கி போனவதானே அவ. இனிமே என்னால அவளை அப்படி பார்க்க முடியாது. கோச்சுக்கிட்டு போன மருமக திரும்ப வரும்போது பெரிய கொண்டாட்டமா மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ கண்டிப்பா வருவியான்னு தெரியாம அதை விட்டுட்டேன். இங்க இருக்கிற எல்லாரையும் சந்தேக பார்வையோட பாக்குறத முதல்ல நீ நிறுத்த பாரு. இதுக்கப்புறமாவது யதார்த்தமான வாழ்க்கைய வாழ பழகிக்கும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.